எம்மா அடியோ எம்மா இதுங்க கிட்ட நம்ம என்னத்தம்மா சொல்ல ஒருத்தர் 2 பேரா இருந்தா நம்ம ஒருத்தர் எடுத்து வீடியோக்கு பதில் சொல்லலாம். சிஎம் அவர்கள் சட்டசபையில கேட்ட ஒரு குட்டி ஸ்டோரிக்கு ஆளு காலு வீடியோ போட்டுக்கிட்டு என்னன்னா மக்களே, சிஎம் அவர்கள் அந்த சட்டசபையில அந்த அப்பா ஸ்டோரி ஒண்ணு சொல்லியிருப்பார்ல, எங்க உங்க அப்பாவை காணன்ற மாதிரி. உடனே எல்லாரும் நம்ம குறிப்பிட்டும் சொல்லலாம்னு பார்த்தாக்கா எல்லாரும் போட்டுனுக்குறாங்க. என்னன்னா ஒரு போனை ஒண்ணு புடிச்சுக்கிட்டு பக்கத்துல கேக்குறாங்களாம், என்ன சஞ்சய் அப்பாவை காணமா? சஞ்சய்னா நம்ம சிஎம் அவர்களோட பையன். இப்ப உதயநிதி அண்ணா கிட்ட போய் உங்க அப்பா எங்கன்னு கேட்டாருன்னா உங்க அப்பா வீட்டுல இருக்கிறாங்கன்னு ஒரு தைரியமா பதில் சொல்லுவாராம். இதுவே விஜய் அண்ணா உங்க பையன்கிட்ட போயிட்டு எங்கடா உங்க அப்பா அப்படின்னு கேட்டாக்கா, எங்க அப்பா போன வருஷம் பிறந்த நாளுக்கு வெளியே போனாரு, இன்ன வரைக்கும் மூடு வரல அப்படின்னு சொல்லுவாராம். ஏண்டா கண்ணு முன்னாடி தானடா சட்டசபையில உக்காந்து இருக்கிறாரு. உங்களுக்கு எந்த கேள்விக்குமே கரெக்டா பதில் சொல்ல தெரியாதா? அவரு சட்டசபையில காண நான் கேக்குறேன். ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறாருல, அவர் சோபா மாடல் ஆச்சு, குதிரை பேரம் ஆச்சு, அப்புறம் ஒரு கல்யாண வீட்டுக்கு போனா ஒப்பாரி, அப்புறம் மைக்க புடிச்சு அந்த வாட்ச் எல்லாம் கொடுத்தாங்களே மகளிருக்கு அடிச்சுக்கினாங்களே வாட்சுக்கு, ஞாபகம் இருக்கா? அதுல உக்காந்துக்கிட்டு விஜய் ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்கிறாரு. எப்படி அதிமுகவுல இருந்து எம்எல்ஏக்களை ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்லாம் கேட்டாரு. அது எல்லாத்துக்கும் சேர்த்து அவர் அங்க பதில் சொன்னாரு. அதை விட்டுப்புட்டு அவர் தனிப்பட்ட குடும்ப விஷயத்துல அவங்க அப்பா எங்கன்னு சஞ்சய் கிட்ட போய் கேட்டாருன்னா அவங்க அப்பா காணன்னு அவர் சொல்லுவாராம், 1 வருஷமா காணன்னு சொல்லுவாராம். அட கடவுளே, எதை கொண்டு போய் எதோட பேசுறதுன்னு ஒன்னும் ஒரு நாலேஜ் கிடையாதுன்னு.